வணக்கங்க. இப்போ நம்ம சுத்தமான முறையில் காய்ச்சி எடுக்கிற நெய் இந்த மாதிரி தேன் கலரில் வருங்க. இது செட் ஆகி வர்றதுக்கு பார்த்திங்கன்னா 3 to 4 days இது மாதிரி மணலாக நமக்கு கிடைக்கும். இது மாதிரி நம்ம காய்ச்சி எடுத்தோம்னாக்க ரொம்பவே வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இப்போ நம்ம காய்ச்சிற முறையில் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டிங்கன்னா உண்மையில் நீங்கள் அதுக்கப்புறம் நெய் வெளியில் வாங்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எடுத்து வைக்கிற பட்டரை வந்து ஃப்ரீசரில் வச்சுக்கிங்க. தேவையான அளவு மட்டும் கீழே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஆடையை எடுத்து சேகரிக்கும் போது ஃப்ரிட்ஜ் கண்டிஷனை பொறுத்து நீங்கள் வந்து மோர் ஆட் பண்ணிகிட்டே வாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 15 days வரைக்கும் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி ஒரு நாள் எடுத்து வெளியில் வச்சு நீங்கள் வந்து மோரோ தயிரோ ஆட் பண்ணி அதை நீங்கள் வெளியில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்ச பட்ரு அதை தாங்க காய்ச்சிரும். பட்ரு நல்லா மெல்ட் ஆகி வந்ததும் கொஞ்சமாக வந்து சால்ட்டு டேஸ்ட்டுக்கு சேர்த்துக்குங்க. இந்த சால்ட்டு சேர்க்கறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பொறுமையாக கிட்டே இருந்து நம்ம பார்த்திங்கனாக்கா நல்லா கிண்டி விட்டு கிளறி விட்டு நம்ம வந்து காய்ச்சிக்கிட்டே இருக்கணுங்க. இல்லைனா அடியில் போய் நமக்கு அப்படியே உட்காந்துரும், இந்த கசடெல்லாம் உட்காந்துருங்க. இப்போ ஒரு 50% அளவு தாங்க வந்திருக்கு. கசடு பிரிஞ்சிருக்குது. அது நல்லா வெந்து பொரிஞ்சு வரணுங்க. இது மாதிரி நல்லா இப்போ வந்து வெந்துருச்சு. இப்போ தேன் கலராக வர ஸ்டேஜ் வந்தோடனே இதில் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டுக்கு முருங்கைக்கீரை டேஸ்ட்டு ப்ளஸ் ஃப்ளேவருங்க. ரெண்டாவது நெய் ரெடி ஆகிடுச்சு அப்படிங்கிறது முருங்கைக்கீரை போட்டோடனே ஃப்ரை ஆகிடும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மோர் சேர்த்துடுங்க. மோர் சேர்க்கறதுங்கிறது முறிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இப்போ அதில் இருக்க முருங்கீரையை எடுத்து நம்ம உடனே எடுத்து சாப்பிட்டோம்னா மொறுமொறுப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது வீணாக்க வேணாம். நெய் இறக்கி வச்சு நுரையெல்லாம் அடங்கி வெதுவெதுப்பான சூடு வரும்போதே வடிகட்டிடுங்க. இல்லைன்னா கசடோடு வந்து அது வந்து செட் ஆகிடும். இந்த கசடு வந்து ஒரு துவர்ப்பு சுவையாக இருக்கும். அதில் சூடான சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும்.